தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்க பிளஸ் எஸ்ஐ படிக்கிறவங்க ஆர்ஆர்பி படிக்கிறவங்க ரயில்வேஸ் படிக்கிறவங்க எல்லாமே இந்த வீடியோ பாருங்க. அது என்ன அப்படின்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் அதாவது குறிப்பா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரயில்வேஸ் எஸ்ஐ எல்லா எக்ஸாம்ஸ்லயும் காமனா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கறாங்க. குறைஞ்சது ஒரு 3 கேள்வினாச்சும் கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவோட மேப். இந்தியாவோட மேப்னா இந்தியாவோட மாநிலங்கள் மட்டும் நான் சொல்ல வரல. இந்தியாவோட மாநிலங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், முக்கியமான சிறப்பு அம்சங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், இது எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. அது கல்வெட்டுகள் ஆரம்பிச்சு அந்த மாநிலத்தில் கூடிய ஃபேமஸான பிளேசஸ் தொட்டு எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா? சோ அந்த அளவுக்கு இந்த இந்தியா மேப் முக்கியம். இந்தியா மேப்னா திரும்ப சொல்றேன், எத்தனை மாநிலங்கள் இருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் எந்தெந்த மாநிலம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ நம்ம சூப்பர் பிரெயின் மெத்தட்ல, அதாவது சூப்பர் பிரெயினை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா இறங்கணும் உள்ள. அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு முன்னாடி அதோட வரலாறு என்ன, ஐஎன்எம் ரிலேட்டடா, இந்திய தேசியம் ரிலேட்டடா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல சொல்ல போறேன். ரைட்டா? டாப் 500 பாயிண்ட்ஸ், டாப் 500 பாயிண்ட்ஸுக்கான சம்பவம் தான் இந்த வீடியோ. ரைட்டா? சோ அப்படியே நம்ம எடுத்துட்டு போவோம். இந்தியாக்கான மேப் இது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன். அதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப சமீபத்தில் அந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் நான் டிஎன்பிஎஸ்சி பிளஸ் எஸ்ஐ ஆர்ஆர்பில ரெகுலரா கேட்பாங்க. மேப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் வைங்களேன், ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாம்ஸ்ல. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட 2025 குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்ணு முன்னாடி காட்டுறேன். இந்த மேப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத புரியும். இது ஜியோகிராஃபி அடிப்படையில் மட்டும் இல்ல, ஜியோகிராஃபி, இந்திய தேசிய இயக்கம், வரலாறு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே எல்லாம் சேர்த்தே சொல்றேன். ரைட்டா? சோ இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வரிசையா கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க. இது ப்ரூஃப் காட்டிட்டு நான் கீழே நம்ம நார்மலா அந்த டாப் 500 பாயிண்ட்ஸ்க்கான அந்த மேப் வச்சு இருக்கக்கூடிய சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, மால்வா பீடோமி, அதாவது மால்வா பீடோமி பற்றி சரியான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டா? இதுல நல்லா பாருங்க, அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே மேப் தெரிஞ்சா மட்டும் தான் அடிக்க முடியும். இங்க பாருங்க, குறிப்பா 3வது ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, மால்வா பீடோமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? அப்ப ராஜஸ்தான் எங்க இருக்கு, குஜராத் எங்க இருக்கு, மத்திய பிரதேசம் எங்க இருக்கு, அல்ல மால்வா பீடோமி எங்க இருக்கு, கண்டிப்பா 3 மாநிலங்களையும் அமைந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேப் தெரிஞ்சா மட்டும் தான் அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சாம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின. அப்பதான் சாம்பல் நதி எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது. நீங்க நதியெல்லாம் வந்து எந்த நதி, அது துணை நதி அப்படியே மரபா மட்டும் போயிடுறீங்க. ஆனா நதி எங்க ஆரம்பிக்குது, மேப்ல எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி கொள்ளையில அடிக்க முடியும். ரைட்டா? சரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கியா மேற்கு நோக்கியாங்கிறதுல மாநிலம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தா அடிக்க முடியும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்ப ரீசெண்டா. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the soil of northern plains are largely deposited by Himalayan rivers. அதாவது வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படுகிறது. அப்ப வட சமவெளி அப்படின்னா நார்த்தன் பிளைன்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் இமயமலை எங்க இருக்கு, நார்த்தன் பிளைன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டும் பக்கத்துல இருக்கா அப்படின்னு யோசிச்சாலே இந்த கொஸ்டினுக்கு அடிச்சிடலாம். இது மேப் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ரைட்டா? ஆமா, இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே போத்கயா எந்த மாநிலம்பா, எந்த பகுதிப்பா, சாரி எந்த பகுதியில இந்த போத்கயாங்கிறது இருக்கு, கஜராவோ எந்த பகுதி, சிறுதி எந்த பகுதி, நாசிக் எந்த பகுதி, திருப்பதி எந்த பகுதி, இல்ல நாசிக் வந்து மால்வாங்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலே ஈஸியா அந்த கொஸ்டின் அடிச்சலாம்னு வச்சுக்கல. அப்ப இதுவும் மேப் ரிலேட்டட் ஃபேமஸ் பிளேசஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ரைட்டா? இதுக்கும் மேப் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான சிறப்பு அம்சங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஃபேக்ட்ஸ். அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன், கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாஸ், அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதாவது செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் 2022 ஆண்டு முதல் எந்த பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம், அதை எந்த இடத்துல வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட்டா? யோசிச்சாலும் அடிக்கலாம், மைசூர் வராது, ஏன்னா தமிழ்னாலே மைசூர் வராது, மீனிங் மூதுண்டா இல்ல கிளாம்பாக்கனா படிச்சிருப்போம். கிளாம்பாக்கம் தூக்கிட்டா சேப்பாக்கம் பெரும்பாக்கம்ல ஏதோ ஒரு ஆன்சர் பெரும்பாக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். ரைட்டா? அப்ப இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் எந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? ஐசிஏஆர் இந்திய விவசாய நிறுவனம் வந்து எந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் மேப் ரிலேட்டட் கொஸ்டின் தான். இது எல்லாமே மேப் ரிலேட்டட் தான் சொல்லணும், ஏன்னா அப்பதான் உங்களால யோசிச்சு அடிக்க முடியும். ரைட்டா? அதே மாதிரி இந்த கேள்வியை பாருங்களேன், தர்மபுரி, தோப்பூர், சேலம், அதாவது ஈரோடு, முக்கொம்பு, திருச்சி, வேம்பூர் சங்கமேராலக்கூடிய நாணயங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் மற்றும் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு மேப். ஃபர்ஸ்ட் இந்தியா மேப் படிக்கணும், இப்போ தமிழ்நாடு மேப்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிக்கணும். ரைட்டா? அடுத்து அலகாங்குளம், அதாவது வாசவசமுத்திரம், கொடுமணலை, கீழடி, சிவகங்கை, ஈரோடு, இது வந்து இடங்கள், அது கல்வெட்டுகள், அதாவது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், அந்த என்ன சொல்ல அகராய்வு மற்றும் அதன் அது எந்த மாவட்டங்கள்.
டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன், டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வே லைன், கனடியன் பசிபிக் ரயில்வே லைன், இதெல்லாம் வேர்ல்டு மேப் தெரிஞ்சா அடிக்க முடியும். முன்னாள் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இதுக்கான அந்த விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு மேப் நம்ம பார்த்துருப்போம்ல அதுல. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகலையில வந்து தாமிரபரணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மேப் ரிலேட்டடான ஒரு இதுதான், மறைமுகமா மேப் ரிலேட்டடான ஒரு இதுதான். அப்ப ஏறத்தால நம்ம இது வரைக்கும் காட்டின கொஸ்டின்ஸ்ல சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான், யாராலும் கேட்டிருக்காங்க நீங்க இந்த 2025 குரூப் 4 குரூப் எக்ஸாம்ல. ஏன்னா எந்த அளவுக்கு மேப் முக்கியம், மேப் தெரிஞ்சாதான் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாஸ்டா படிக்க முடியும், மேப் தெரிஞ்சாதான் இந்திய தேசிய இயக்கத்தை ஃபாஸ்டா படிக்க முடியும், மேப் தெரிஞ்சாதான் ஹிஸ்டரியை ஃபாஸ்டா முடிக்க முடியும், மேப் தெரிஞ்சாதான் யூனிட் 6ல ஒரு சில டாபிக்ஸை பார்த்து முடிக்க முடியும், மேப் தெரிஞ்சாதான் ஒட்டுமொத்த ஜியோகிராஃபியை ஃபாஸ்டா படிச்சு முடிக்க முடியும். ஸோ சயின்ஸ் மேத்ஸ் தமிழை தவிர ஜிஎஸ்ல மீது எல்லா டாபிக்ஸ்க்கும் மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த மேப்ல கூடிய டாப் 500 பாயிண்ட்ஸ் நான் எப்படி கவர் பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்டேட் அது மாநிலம் எங்க இருக்கு, இந்த மேப் அப்படியே ஒரு ஸ்டேட் எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் வந்து முன்னாள் வீடியோல சொல்லியிருப்பேன். அதையும் சேர்த்து ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தொட்டு அதோட சிறப்பு அம்சங்களை தொட்டு அதோட ஃபேக்ட்ஸை தொட்டு என்ன அதோட தேசிய பூங்காக்கள் இருக்கா, ஆறுகள் இருக்கா, அந்த பகுதியில் பீடபூமி இருக்கா, மலை பீடபூமி மாதிரி கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, சமவெளிகள் இருக்கா, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்ஸாம்ல கேக்குறாங்க. நம்ம பார்த்துருப்போம் மேல. பிளஸ் என்னென்ன பகுதியில ஃபேமஸ், பந்தல்கந்தில் எது ஃபேமஸ், ஷீடரில் என்ன எந்த பகுதியில் இருக்கு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் டாப் 500 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம கொண்டு போவோம். ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு வீடியோல பார்ட் முடிப்போம், இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ரைட்டா? மொத்தத்தில் மேப் மைண்ட் செட் ஆனோம், அதை இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் மைண்ட் செட் ஆனோம். ரைட்டா? அப்படியே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல வாங்கல, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பக்கத்தில் லடாக். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா ஜிஎஸ்ல கூடிய எல்லா டாபிக்ஸ் யூனிட்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பாலிட்டி கவர் பண்ற மாதிரி இருக்கும், இந்திய தேசிய கவர் பண்ற மாதிரி இருக்கும், யூனிட் 6 கவர் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கை கவர் பண்ற மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் சொல்றத அப்படியே வரிசையா கவனிச்சு எழுதிட்டே வாங்க, அது மட்டும் தான் முக்கியம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இது ரெண்டும் சேர்த்து ஒரே மாநிலமா தான் முன்னாடி இருந்துச்சு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலமா தான் இருந்துச்சு. ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் அம்பேத்கர் எழுதி இருப்பார். அதாவது அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் டைம்ல அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 370 சொல்லிட்டு தனியா ஒதுக்கி இருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 370 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது. சிறப்பு அந்தஸ்துனா என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் என்ன சட்டம் போட்டாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லாது. நம்ம இந்தியாவில இருந்து யாராவது போயிட்டு, அதாவது குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து யாராவது போயிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு நிலம் வாங்க முடியாது, அங்க பொண்ணு பையனை வந்து கட்டிக்க முடியாது. ரைட்டா? இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிதான் இருந்துச்சு. ஆர்டிகல் 370 தான் அதை வந்து கட்டுக்கோப்போட அது கட்டுப்பாடோட வச்சிருந்துச்சு. அது பேர் சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க ஆர்டிகல் 370. ஆனா 2019 இப்ப கூடிய அரசாங்கம் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு தனி யூனியன் பிரதேசம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் யூனியன் பிரதேசம் தான். பொதுவாகவே யூனியன் பிரதேசம்னா மத்திய அரசு தான் ஆட்சி செய்யும். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ற அந்த சமயத்திலேயே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் தான், ஆனா சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமா உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு டேட்ல அங்க ஒரு சிஎம் இருக்கார், ஓமர் அப்துல்லா நினைக்கிறேன். எஸ், ஓமர் அப்துல்லா. அவர்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம். எல்லாம் சல்சல்சன்னு எல்லா பாயிண்ட் நான் சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டே வரணும். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சட்டசபை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். சட்டசபை இருக்குன்னா சிஎம் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு தனி மாநில அரசு மாதிரி ஆட்சி செய்வாங்க அங்க. ரைட்டா? இனிமே இந்தியாவில் வேற நிறைய யூனியன் பிரதேசம், அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சட்டமன்றம் இருக்கு, டெல்லியில சட்டமன்றம் இருக்கு, பாண்டிச்சேரியில சட்டமன்றம் இருக்கு. நான் சொல்ற இடங்கள் எல்லாமே சிஎம், சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம்ங்கிறது இப்ப லடாக்கு, என்ன, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார், அப்புறம் லட்சத்தீவு, என்ன, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், சண்டிகார், இந்த லடாக்கு, டாமன் அண்ட் டியூ, தாத்ரா நாகர்ஹவேலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த யூனியன் பிரதேசம் சொல்றேன், இந்த யூனியன் பிரதேசம் எல்லாமே சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம். சட்டமன்றம் இருக்காது. டைரக்டா வந்து லெப்டினன்ட் கவர்னர், என்ன, லெப்டினன்ட் துணை ஆளுநர் சொல்லிட்டு மத்திய அரசே ஆட்சி செய்யும். இது புரிஞ்சுதா? ரைட். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி, லடாக் தனி. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அது சம்பந்தப்பட்ட நியூஸ் நான் சொல்றேன். இந்தியாவில் ஆந்த்ரசைட்னு சொல்லக்கூடிய ஒரு கோல், அதாவது நிலக்கரியில ஒரு வகையா இருக்கக்கூடிய அந்த ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலக்கரி இருக்கு. ஆக்சுவலா நிலக்கரியில 4 வகையா பிரிக்கலாம். ஆந்த்ரசைட்டு, பிட்டுமினஸ், லிக்னைட்டு, பீட்டு அப்படின்னு சொல்லி 4 விதமா பிரிக்கலாம். ஜியோகிராஃபி புக்ல இருக்கும். இந்த 4 தமிழ்ல தான், இங்கிலீஷ்லயும் இதான். அல்ல ஆந்த்ரசைட் தான் நல்ல அதிகமா நிலக்கரி, அந்த கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி எதுனா ஆந்த்ரசைட் தான். அது இந்தியாவிலே அதிகமா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
ஸோ இந்தியாவில் ஆந்த்ரசைட் இருக்கக்கூடிய மாநிலம் கேட்டாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கும் 2019 வரைக்கும் ஆர்டிகல் 370 அதை பாதுகாத்து இருந்துச்சு. 2019 இந்த அரசாங்கம் அந்த ஆர்டிகல் 370 தூக்கி விட்டாங்க, 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சு விட்டாங்க. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சட்டமன்றம் இருக்கு, லடாக்ல சட்டமன்றம் இல்ல. இந்தியாவில் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, தாமன் தியூ, தாத்ரா நகர்ஹவேலி, சண்டிகார், இது போல சொல்லலாம். இந்தியாவில் சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் கேட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, பாண்டிச்சேரி, இது போல யூனியன் பிரதேசம் சொல்லலாம். அப்புறம் சிஎம் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப ஃபேமஸான நிலக்கரி கோல் கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய நிலக்கரி எது அப்படின்னா ஆந்த்ரசைட். ரைட்டா? அதுல லிக்னைட் தான் வந்து நெய்வேலியில இருக்கு. ஏன்னா அந்த கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய நிலக்கரி லிக்னைட்டுங்கிறது நெய்வேலியில் இருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேற என்ன முக்கியமான சில டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆந்த்ரசைட் சொன்னேன்ல, அது கூடவே இந்தியாவில் லித்தியம் இருக்குல்ல, இந்த லித்தியம்னா இந்த எலக்ட்ரிக் பைக்லாம் பயன்படுத்துறாங்களா, லித்தியம் சொல்லக்கூடிய அந்த எலிமெண்ட். இந்த லித்தியம்ங்கிற எலிமெண்ட் வச்சுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பூஸ்ட் ஆகும். அதாவது மின்சார வாகனங்களுக்கான மூலப்பொருளே இந்த லித்தியம் தான். இந்தியாவில் லித்தியம் அதிகமாகக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். அதனால தான் பாகிஸ்தானுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல ஒரு கண்ணு, அதாவது வரலாற்று ரீதியாகவே ஒரு கண்ணு இருக்கு. கூடுதலாக லித்தியம் வச்சிருக்கீங்க, ஆந்த்ரசைட் அங்கே தான் இருக்கு. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு, சுற்றுலா தலமாகவும் இருக்கு, பல தேசிய பூங்காக்கள் அங்கே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சலீம் அலி தேசிய பூங்கா, ஹெமிஸ் தேசிய பூங்கா எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஒரு பாரம்பரியம் நகரமாகவே திகழ்கிறது. வரலாற்று சின்ன நகரமாகவே நாங்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். பிளஸ் இஸ்லாமிய பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன் காஷ்மீர்ல அதிகம். இந்து பாப்புலேஷன் செகண்டரி, முஸ்லீம் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இதான் வந்து காஷ்மீரோட வரலாறு. காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பக்கத்தில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தலைநகரம் வந்து ஸ்ரீநகர். ரைட்டா? அது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் கூடிய இந்த யூனியன் பிரதேசம் தான் லடாக். இந்த லடாக்கை பற்றி சுவாரஸ்யமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லடாக்ல தான் ஒரு பெரிய கலவரம் வந்து, ஒரு பெரிய போர் கலவரம் வந்து நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோனம் வாங்சக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா ஆக்டிவிஸ்ட் தான் அந்த கலவரத்தை தூண்டி விட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்ன அந்த லடாக் இருக்குல்ல, அந்த லடாக் என்ன கோரிக்கை கேட்குறாங்க அப்படின்னா, எங்களை யூனியன் பிரதேசமாகவே வச்சுட்டு இருக்கீங்க, அதனாலவே மத்திய அரசு எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால எங்களுக்கு ஒரு சுய அதிகாரம் இல்லை, எங்களுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுங்க, ஸ்டேட்ஹுட் கொடுங்க, கூடுதலா எங்களை வந்து 6வது அட்டவணையில் சேருங்க, 6th ஷெட்யூல்ல சேருங்க. அதாவது பாலிட்டியில அட்டவணைகள் சொல்லுவாங்க, 12 அட்டவணைகள். அட்டவணைகள்ல ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சங்களை அட்டவணைகள் சொல்லுவாங்க. அதுல 6வது அட்டவணை என்ன அப்படின்னா, பழங்குடியினர் மற்றும் பட்டியலின சமூகம் வாழக்கூடிய பல்வேறு ஷெட்யூல்டு ஏரியாஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பட்டியலிடப்பட்ட பகுதிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அட்டவணை தான் 6வது அட்டவணை, 6th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுல வந்துருச்சு அப்படின்னா லடாக்கை சேருங்கிறாங்க. சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதிகமான ஃபண்ட் இருக்குல்ல, அதிகமான பணத்தை வந்து லடாக்ல போட்டு லடாக்கை முன்னேற்றணும். அதாவது 6th ஷெட்யூல் எங்க சேருங்க, மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ப்ரொடெஸ்ட் நடந்துருந்துச்சு. இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க, ஏன்னா அது கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட், லடாக் சம்மந்தப்பட்டது. இது இல்லாமல் லடாக்ல இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து அக்ஷய் சின்னு சொல்லுவாங்க. அக்ஷய் சின் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து சைனா இப்போதைக்கு வந்து அதை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு, அக்ஷய் சின்னுங்கிற ஏரியாவை. 1962 இந்தியா சீனா போர் நடந்துச்சு, தெரியும் நினைக்கிறேன். அதாவது 3வது 5-year பிளான். அப்படியே நம்ம எல்லாத்தையும் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவேன் நான். என்ன ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் 1962 இந்தியா சீனா போர் நடந்துச்சு. அப்ப 3வது 5-year பிளான் கூட அதுல ரொம்ப ஃபெயிலியர், அதாவது தோத்து போனது காரணம் 3rd 5-year பிளான் முற்றுமாக ஃபெயிலியர் ஆனது காரணமே இந்த இந்தியா சைனா போர் தான். ஏன்னா கஜாலாக்கு எல்லா பணமும் நேரு போய் அங்கதான் அந்த எல்லா செலவையும் அங்கதான் செஞ்சாரு. ரைட்டா? இருந்தாலும் தோத்து போயிட்டோம் இந்தியா. இந்த 1962 இந்தியா சைனா போறப்ப இந்த அக்ஷய் சின் அப்படிங்கிற இடத்த வந்து சைனா வந்து கைப்பற்றி வச்சுக்கிச்சு. இப்போ அதான் ஆக்குபைட், சைனா ஆக்குபைடு ஏரியாவா இருக்கு அக்ஷய் சின்னுங்கிற இடம். ரைட்டா? 1962 நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2024 குரூப் 4 குரூப் 2 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ரைட்டா? ப்ரீவியஸ் இப்போ கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றும் முக்கியம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ லடாக்கோட தலைநகரம் வந்து லே. இந்த லேல தான் வந்து பெரிய கலவரம் இப்போ நடந்துச்சு. ரைட்டா? லடாக் அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து 6வது அட்டவணையில் சேர்க்க சொல்லி கோரிக்கை வைக்கிறது, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டா? அக்ஷய் சின்னுங்கிற ஏரியாலாம் கேட்டிருக்காங்க. தலைநகரம் என்னன்னா லே. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லடாக்கை பொறுத்த வரைக்கும். பிளஸ் லடாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவிலே குளிர் பாலைவனம், கோல்டு டெசர்ட் இருக்கக்கூடிய பெரும் பகுதி, பெரிய மாநிலம். கோல்டு டெசர்ட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய பெரிய மாநிலம் என்ன அப்படின்னா லடாக் தான். ஏன்னா இமாச்சல் பிரதேஷ்லயும் கோல்டு டெசர்ட் இருக்கு, ஆனால் லடாக்ல தான் பெரிய 90% ஆஃப் த கோல்டு டெசர்ட் எங்க, குளிர் பாலைவனம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, லடாக்ல தான் இருக்கு. ரொம்ப வெப்பமான பாலைவனம் எங்கன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான், அது நம்ம கீழே வர. ரைட்டா? இதெல்லாம் வந்து லடாக்கான சிறப்பு அம்சங்கள்.
லடாக்குக்கான சிறப்பம்சங்கள். அங்க வந்து லாஹூல் ஸ்பித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம்லாம் இருக்கு. லாஹூல் ஸ்பித்தி அங்க கூட வந்து வேர்ல்டு உலகத்தின் உயரமான சாலை கூட போட்டிருக்காங்க. இந்த லாஹூல் ஸ்பித்தி லே வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய உலகத்தின் உயரமான சாலை கூட இந்த லடாக்ல போட்டிருக்காங்க. ரைட்டா? இல்ல லடாக்ல இருக்கக்கூடிய கூடுதல் அம்சங்களை நான் இப்ப சொல்லியிருக்கேன். அதே கீழே வந்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். ஏன்னா இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், இங்க லடாக்கு, கீழே வந்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ் தலைநகரம் ஷிம்லா. ரைட்டா? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இமாச்சல பிரதேசம் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு சொல்றேன். கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது கோல்டு டெசர்ட் உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசம். கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் தான். ரைட்டா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் இமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அந்த கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. எங்க வந்து லாஹூல் ஸ்பித்தி இருக்கு லடாக்ல. ஆர்டிகல் 370 எந்த வருஷம் தூக்குனாங்க? 2019. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றம் இருக்கா இல்லையா? இருக்கு. யார் இப்ப சிஎம்? ஓமர் அப்துல்லா. ரைட்டா? ஆந்த்ரசைட் எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்கு? எந்த யூனியன் பிரதேசத்தில் அதிகமா இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்புறம் இது லிக்னைட்டு, இது லித்தியமும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரைட்டா? அப்புறம் எங்க வந்து 6ஆம் அட்டவணை வேணும்னு சொல்லிட்டு எந்த மாநிலம், எந்த யூனியன் பிரதேசம் கோரிக்கை வச்சாங்க? லடாக். எங்க கோல்டு டெசர்ட் பெருசா இருக்கு? லடாக்ல. ரைட்டா? எல்லாமே கூடுதலா ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் இமாச்சல் பிரதேஷ்ல என்ன சொல்லிட்டு இந்த கோல்டு டெசர்ட், அதாவது சாரி கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். கோல்டு டெசர்ட் கோல்டு டெசர்ட் இல்ல, கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது இமாச்சல் பிரதேசம். அதே மாதிரி இந்தியாவின் பல கிண்ணம், ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியா. ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் இமாச்சல் பிரதேசம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம்னே வருது. ஏன்னா தமிழ்நாட்டின் நூல் கிண்ணம்னா நூல் கிண்ணம்னே வருது. ரைட்டா? இந்தியாவின் பல கிண்ணம், ஃப்ரூட் பவுல், பழங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம் தான். அங்கதான் பழங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதையும் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்ப இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், கூடுதலா பஞ்சாபும் பாத்துருவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த பஞ்சாபோட தலைநகரம் சண்டிகர். ஆக்சுவலா பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் சேர்த்து ஒரே தலைநகரம்ங்க. ரைட்டா? சொல்லுங்க. மேல காஷ்மீர், இங்கிட்டு லடாக், கீழே இமாச்சல் பிரதேசம், லெஃப்ட்ல பஞ்சாப், அது கீழே ஹரியானா. அப்படியே மேப்பையும் முடிக்கணும், சிறப்பு அம்சங்களையும் முடிக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணும். ரைட்டா? ஸோ மேப்பை வச்சு படிக்கிறப்ப தான் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி படிப்பு மேல ஒரு ஈர்ப்பு வரும், கியூரியாசிட்டி வரும். ரைட்டா? பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் தலைநகரம் வந்து சண்டிகர். தனியா அதுக்குன்னு ஒரு ஹைகோர்ட் இருக்கு. பஞ்சாப் ஹரியானா சேர்த்து ஒரு காமன் ஹைகோர்ட் வந்து சண்டிகர்ல தான் இருக்கு. உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கும் தனியா இருக்கலாம், இல்ல 2-3 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். இது வந்து 7th அமெண்ட்மெண்ட், 7ஆம் சட்டத்திட்டத்தில் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா? 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 7ஆம் சட்டத்திட்டம். அப்படியே பால்ட்டி உள்ள இழுக்கணும். ரைட்டா? பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 5 நதிகள் ஓடக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். 5 நதிகள், 5 முக்கியமான நதிகள். அதுல குறிப்பா பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராவி, பியாஸ், செனாப், ஜீலம், சட்லஜ், இந்த மாதிரி 5 நதிகள் ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம். 5 நதிகள் ஓடக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். பஞ்சாப்ல தான் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி பைசாகி திருநாள் அப்ப ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடமும் எங்க அப்படின்னா அம்ரிஸ்டர்ல நடந்திருக்கும். அந்த இடமும் பஞ்சாப் தான். ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த டயர், 2 டயர் இருக்காங்க, மைக்கேல் டயரு, ரெஜினால்ட் டயரு. இந்த 2 டயரு என்ன, இந்த 2 ரவுடி இருக்காங்களே, டயர் ரவுடி தான் சொல்லுவீங்களே, இவங்க தான் இந்த 2 கொடூரங்களை போட்டு ஒரு 1000 பேரை வந்து கொன்று குவிச்சாங்க ஒரே ஒரு கட்ட ஒரு 10 நிமிஷம் கேப்ல. ரைட்டா? அந்த அளவு கொடூரத்தை நடத்தக்கூடிய இடம் தான் இந்த பஞ்சாப், அம்ரிஸ்டர், இந்த டயர் 2 பேரும். அதுக்கு காரணம் வந்து சைஃபுதீன் கிச்லு மற்றும் சத்யபால், இவங்க 2 பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இவங்க 2 பேரையும் விடுதலை செய்யக்கூடிய நீங்க கோரிக்கை, விடுதலை செய்யக்கூடிய போராட்டம் நீங்க நடத்துறீங்க, அதுக்காக தான் அவங்கள சுட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்கே இது ஒரு தண்டனையா? இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்திய தேசிய வகுப்புல அந்த ரிவிஷன்லேயே வந்து வச்சு பொழந்திருப்போம். ஓகேவா? ஸோ ஐயா நம்ம அப்படி அப்பப்போ டச் பண்ணோம். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இந்த 5 நதிகள். அப்புறம் வந்து முக்கியமா இந்திய தேசிய இயக்கத்திலும் பஞ்சாபை பத்தி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. அது என்ன அப்படின்னா நிரங்காரி இயக்கம், நம்தாரி இயக்கம். நிரங்காரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சீக்கிய இயக்கம். இது ஆரம்பிச்சது யார் அப்படின்னா பாபா தயல் தாஸ் 1853 ஆரம்பிச்சிருப்பார் நிரங்காரி இயக்கம். ரைட்டா? அதாவது கடவுள் வந்து நம்ம சிலை வழிபாடுல கடவுளை நம்ம கும்பிடக்கூடாது, நம்ம உள்ளத்துல தான் கடவுள் இருக்கார், ஃபார்ம்லெஸ் சொல்லுவாங்க, உருவமற்ற நபர் தான் கடவுள். ரைட்டா? அந்த மாதிரி நம்ம வந்து வழிபடணும்னு சொல்லிட்டு நிரங்காரி இயக்கம் சொல்லிட்டு பாபா தயல் தாஸ் ஒருத்தவர் 1853 ஆரம்பிச்சிருப்பாரு. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளஸ் இந்திய தேசிய இயக்கத்துல தேசிய மறுமலர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஸ்கூல் புக்ல இருக்கு. அவன் நம்தாரி இயக்கம் சொல்லக்கூடிய இன்னொரு இயக்கம் இருக்கு, நம்தாரி மூவ்மெண்ட். இந்த நம்தாரி இயக்கத்தை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா பாபா ராம்சிங்.
இது பாபா தயால் தாஸ், இது பாபா ராம்சிங். ரைட்டா, நம்தாரி இயக்கம் சொல்லுவாங்க. அந்த நம்தாரி இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா குக்கா மூவ்மெண்ட். இது அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, குக்கா மூவ்மெண்ட். ரைட்டா, இதுவும் பஞ்சாப் தான். இந்த 2 இயக்கமும் பஞ்சாப் தாங்க. ஜாலவாலபா படுகொலை அந்த இடமும் பஞ்சாப் தாங்க. 5 நதிகள் ஓடக்கூடிய இடமும் வந்து பஞ்சாப் தாங்க. ரைட்டா, நச்சுன்னு ஒரு மாநிலம் வச்சுட்டீங்கன்னா ஃபுல்லா 360 டிகிரில எல்லாத்தையும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டு, அதாவது இந்திரா காந்தி மாநில எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 356 பயன்படுத்தியிருப்பாங்க. 356னா மாநில எமர்ஜென்சி. ஒரு மாநிலத்தை கலைச்சு விட்டு அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டுடலாம், அதாவது ஆளுநர் ஆட்சியை போட்டுடலாம். அது பேர் தான் 356. ரைட்டா, அது இந்தியாவில் 100க்கு மேற்பட்ட வாட்டி அதை போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதில் பெரும்பாலும் எந்த மாநிலத்தில் இந்த 356 அதிகமாக போடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் பஞ்சாப் தான். ஏன்னா பஞ்சாப்ல வந்து இந்த சீக்கிய பிரச்சனை, தனி நாடு கோரிக்கை, குறிப்பா வந்து காலிஸ்தானோ எங்களோட நாட்டா அறிவிச்சிருங்க, இந்தியால இருந்து எங்களை பிரிச்சிருங்க. பாகிஸ்தான் எப்படி இஸ்லாமியர்களோட நாடு பாகிஸ்தானோ அது மாதிரி சீக்கியர்களோட நாடு காலிஸ்தான் சொல்லிட்டு அறிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க பஞ்சாப்ல. அதன் காரணமாக தான் 1984 அந்த காலிஸ்தான் போராளியா இருக்கக்கூடிய அந்த பிருந்தன் வாலேன்னு ஒருத்தரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி என்ன செய்வாங்கன்னா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆமா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆமா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல 1984 அந்த பிருந்தன் வாலே, காலிஸ்தான் போராட்டத்தின் தலைவராக கூடிய பிருந்தன் வாலேவை அமிர்தசரஸ்ல அந்த புனித கோயில் வெளில வச்சு போட்டு தள்ளுவாங்க. ரைட்டா, அதன் காரணமாக கோபமான அந்த பிருந்தன் வாலே குரூப் தான் 1984 அக்டோபர் இறுதி போல ஒரு 2 போலீஸை வந்து, போலீஸ் ஹெட்டை வந்து 2 செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து உள்ள அனுப்பி விட்டு ஏன்னா இந்திரா காந்தியை வந்து சுட்டு கொள்வாங்க. ஸோ இந்திரா காந்தி சுட்டு கொண்டது காலிஸ்தான் குரூப்னால. ரைட்டா, அதுக்கப்புறம் பெரிய கலவரமே நடக்கும் பஞ்சாப். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹரியானா கீழே இங்கே டெல்லி இருக்கு. ரைட்டா, பாருங்க காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா. ஹரியானா பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலே குறைவான பாலின விகிதம் வச்சிருக்கக்கூடிய, அதாவது லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா தான். குறைவான பாலின விகிதம், லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ரைட்டா, ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கேரளா, அதிகமான பாலின விகிதம் வந்து கேரளா, குறைவான பாலின விகிதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா தான். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டுக்கும், பஞ்சாப் ஹரியானா ரெண்டுக்குமே தலைநகரம் வந்து சண்டிகர், அங்கதான் ஹைகோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ரைட்டா, பிளஸ் ஹரியானால வந்து யமுனை நதி ஃபேமஸ், யமுனா நதி அந்த வழியா தான் போகுது. அதுவும் இல்லாமல் இந்த நதியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த சிந்து நதி, அதாவது இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. இண்டஸ் ரிவர் வந்து இந்த திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடர்னு இருக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா இந்த லடாக் வழியா, காஷ்மீர் வழியா, பாகிஸ்தான் வழியா வந்து இந்த இடத்துல முடியுது. இது பேர் வந்து சிந்து நதின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் ரிவர் பாகிஸ்தான்ல கராச்சிங்கிற இடத்துல முடியுது. ரைட்டா, இந்த சிந்து நதிக்கு தான் 5 துணை நதிகள் படிச்சிருப்போம், புக்ல படிச்சிருப்போம். படிக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. சட்லஜ் நதி, செனாப் நதி, ஜீலம் நதி, பியாஸ் நதி, ராவி நதி. ரைட்டா, இந்த 5 நதிகள் தான் பஞ்சாப்ல ஓடுது. அதனால பாஞ்ச் நதி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாப்ல. ரைட்டா, அதாவது பெரிய பஞ்சாப்னு அப்படிதான் வந்திருக்கும். ரைட்டா, ஸோ அதுல மிக முக்கியமா இந்த 5 நதிகள்ல மிகப்பெரிய துணை நதி, சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எது அப்படின்னா செனாப் தான். சட்லஜ்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல செனாப் தான் மிகப்பெரிய துணை நதி. மிக சிறிய துணை நதி எது அப்படின்னா ராவி. ராவி தான் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சு இந்தியாலே முடியும். மீதி எல்லா நதியும் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போகும். இந்த சிந்து நதி ஒப்பந்தம் வந்து 1960 போட்டிருப்பாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் 1960 சிந்து நதி ஒப்பந்தம்னு ஒன்று போட்டோம், உலக வங்கி தலைமையில. இப்ப கூட பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுச்சுல பால்காம், அந்த அட்டாக் அப்புறம் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை கட் பண்ணாங்க. ரைட்டா, அப்புறம் ஆபரேஷன் சிண்டுன்னு போட்டு அடிச்சு நொறுக்கிட்டோம் நம்ம பாகிஸ்தானை, அது வேற விஷயம். ரைட்டா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஹரியானால குறைவான பாலின விகிதம் இருக்கக்கூடிய மாநிலம் சொல்லிட்டேன். இந்தியாவில விவசாயம், அதாவது பசுமை நிற புரட்சி கொண்டு வந்திருப்பாங்களா 1965 லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக இருந்த சமயத்தில் பசுமை நிற புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு MS சுவாமிநாதன் ஒருத்தவர் இந்தியா ஃபுல்லா ஒரு புது விதமான விதையை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அறிமுகம் செய்ய வச்சு அதை வந்து விதைங்க, கம்மியான தண்ணியே போதும், கூடுதலாக உரங்கள், செயற்கையான உரங்கள் கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்கும், ஃபெர்டிலைசர் போட வேண்டியதாக இருக்கும், பண்ணீங்கன்னா நல்ல பயிர் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா பயணம் மேற்கொண்டு அந்த பசுமை நிற புரட்சியை இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தவர் MS சுவாமிநாதன். இவர் வந்து பசுமை நிற புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. உலக பசுமை நிற புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா நார்மன் போர்லாக். அவர் தான் மெக்சிகோல முதல் முறையா இந்த விதை சொன்னேன்ல, அதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தி அவர் அமெரிக்காலையும் மெக்சிகோலையும் யார் அப்படின்னா அந்த நார்மன் போர்லாக் தான். MS சுவாமிநாதன் இந்தியால முதல்ல அறிமுகப்படுத்தியது எங்க அப்படின்னா பஞ்சாப்ல. 2வது வந்து ஹரியானா தான். ஏன்னா ஹரியானா வந்து முழுக்க விவசாய பூமி, முழுக்க விவசாய நிலம் தான். ரைட்டா, இந்த பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா தண்ணி பிரச்சனை. ரைட்டா, அதனால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சட்லஜ் நதி இங்க ஓடுது, யமுனா நதி இங்க ஓடுது. இந்த சட்லஜும் யமுனாவும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதாவது லிங்கிங் ப்ராஜெக்ட். இதுவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, யமுனா சட்லஜ் லிங்க் இணைப்பு திட்டம். அது எந்த 2 மாநிலம் சொல்லிட்டு கேட்பாங்க, பஞ்சாப் மற்றும் ஹரியானா.
ஃப்ளோலே டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஓகே, மேலே காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா. இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இருக்கும். உத்தரகாண்டோட தலைநகரம் வந்து தேராதூன். உத்தரகாண்டோட தலைநகரம் தேராதூன். இந்த உத்தரகாண்டை பற்றி முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். நம்ம டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 36 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரைக்கும் அம்பேத்கர் டிபிஎஸ்பிங்கிற பேரில் ஒன்று எழுதியிருப்பார். ஒரு சில ஆர்டிகல்ஸ் சரத்துகள் எழுதியிருப்பார். அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுங்கிற பேரில் 36லேருந்து 51 வரைக்கும் சில சரத்துகள் எழுதியிருப்பார் அம்பேத்கர். அதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமையில எழுதியிருப்பார். இந்த டிபிஎஸ்பி எதுக்காக பகுதி 4ல் சேர்த்திருப்பார். இந்த டிபிஎஸ்பியை இது வந்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு நெறிமுறை கோட்பாடுகள். இது அரசாங்கம் வந்து மக்களுக்கு இந்த சட்டங்களை கொண்டு வாங்க, இந்த திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வரிசை எழுதியிருப்பார். அது பேர் தான் டிபிஎஸ்பி, ரைட்டா? இந்த டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 44ல் ஒன்று எழுதியிருப்பார். 44ல் யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். அதாவது இந்தியாவில் இஸ்லாமியருக்கும் இல்லை இந்துக்களுக்கும் இல்லை கிறிஸ்துவர்களுக்கும் இல்லை மாற்று மதங்களுக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி சட்டங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த கலாச்சார சட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கணும். அது திருமண ரீதியாக இருக்கக்கூடிய சட்டங்களை தொட்டு எல்லா விதத்திலும் கல்ச்சுரல் பிராக்டிஸ், கலாச்சார பிரச்சனைகளை தொட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு சட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 44 அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. இதை இந்தியா ஃபுல்லாக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதை இந்தியா ஃபுல்லாக நிறைவேற்றல. ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக உத்தரகாண்டில் தான் அந்த பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படுது. அந்த மாநிலத்துக்கு, நான் திரும்ப சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும். இது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான இது, ரைட்டா? அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நந்தா தேவி உயிர்கோள காப்பகம், ரொம்ப ஃபேமஸான உயிர்கோள காப்பகம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுவும் உத்தரகாண்ட் தான். உத்தரகாண்டில் தான் வந்து கங்கை நதியை ஆரம்பிக்குது. கேட்பாங்க, கங்கை நதி உத்தரகாண்டில் இந்த இடத்துல கங்கோத்ரிங்கிற பனிமலையில் ஆரம்பிக்குது. கங்கோத்ரி, ரைட்டா? ஆரம்பிச்சு அப்படியே உத்தரகாண்ட் வழியாக வந்து உத்தரப்பிரதேஷ் வழியாக வந்து அப்படியே பீகார் வழியாக வந்து லைட்டாக மேற்கு வங்காளம் அந்த பெல்ட்டை தொட்டு அப்புறம் பங்களாதேஷில் வந்து முடியுது. எந்த நதி பேர் என்ன அப்படின்னா கங்கா நதி, கங்கை நதி, ரைட்டா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. பெரும்பாலும் கங்கை நதி ஓடக்கூடிய இடம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கங்கை நதியோட சிறப்பான சமவெளி இருக்கும். அதாவது வடக்கு சமவெளின்னு சொல்லுவாங்க, நார்த்தன் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நதி வந்து எல்லா சிறப்பான தரமான மண் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிடும். இந்த பெல்ட் ஃபுல்லாக விட்டுட்டு போயிடும். அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக விட்டுட்டு போயிடும். அதனால தான் இந்த பெல்ட்டை வந்து நார்த்தன் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே வளமான சமவெளி எது அப்படின்னா இந்த ஏரியா, இந்த நார்த்தன் பிளைன்ஸ் தான். இது கூட ப்ரீவியஸ் மேலே கொஸ்டின் பார்த்தோம்ல, இமயமலேருந்து வரக்கூடிய நதிகள் எல்லாமே நார்த்தன் பிளைன்ஸ் உருவாக்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது உண்மைதான். அதுக்கான சான்று இதுதான், ரைட்டா? ஸோ இதான் வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சில ஃபேமஸான விஷயங்கள். ஹரியானா, ராஜஸ்தான். ராஜஸ்தான் தலைநகரம் ஜெய்ப்பூர். அப்போ பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேப்பை பார்க்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், அப்படியே வரிசையாக வருது. நிறையா பாயிண்ட்ஸ் நமக்கு வருது. ராஜஸ்தானோட தலைநகரம் வந்து ஜெய்ப்பூர். ராஜஸ்தான்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒன்னே ஒன்று தான், கண்டுபிடிச்சிங்க, தார் பாலைவனம், ரைட்டா? இந்த தார் பாலைவனம் வந்து இந்த பெல்ட் ஃபுல்லாகவே இருக்குங்க. ராஜஸ்தான் ஃபுல்லாகவே பாதி, மேற்கு ராஜஸ்தான் ஃபுல்லாகவே தார் பாலைவனம் தான். இந்த தார் பாலைவனம் இந்த பார்டரில் தான் ஆராவளி மலைத்தொடர்னு ஒன்று இருக்கு. இந்தியாவிலே பழமையான மலைத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆராவளி மவுண்டன் ரேஞ்சஸ் தான். இந்தியாவிலே பழமையான மலைத்தொடர் ஆராவளி ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சைடு தான் வந்து தார் பாலைவனம் இருக்கு, ரைட்டா? இந்த தார் பாலைவனம் இருக்குல்ல, இந்த தார் பாலைவனத்தில் தான் வந்து லூனி நதி அப்படின்னு ஒரு நதி வந்து அந்த பாலைவனம் வழியாக வந்து அங்கேயே மறைஞ்சிருது. எங்கேயுமே கலக்காம வெயிலில் அப்படியே ரொம்ப வெப்பநிலை அதிகமாகப்பட்டு மறைஞ்சிருது. அதுவுமே ஒரு குளமாய் உருவாகி மறைஞ்சிருது, ரைட்டா? அது எந்த நதி அப்படின்னா நதி பேர் வந்து லூனி நதி, ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க, நதி பேர் வந்து லூனி நதி. இந்த தார் பாலைவனம் உலகத்திலே 17வது பெரிய பாலைவனம், 17th லார்ஜஸ்ட் டெசர்ட் இந்த வேர்ல்டு வந்து தார் பாலைவனம் தான். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வந்து நார்த் ஆப்பிரிக்காவில், வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனம், அதான் ஃபர்ஸ்ட், ரைட்டா? சஹாரா பாலைவனம் ரொம்ப ஃபேமஸ். 100 காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, சஹாரா பாலைவனம் தான். 100 காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? ஈஸியாக ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். ராஜஸ்தான், ஆராவளி மலைத்தொடர், ரைட்டா? இந்த ராஜஸ்தானில் தான் இப்போ ரீசெண்டாக கேட்ட மால்வா பீடூமி இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படியே ராஜஸ்தான் இந்த பெல்ட் ஃபுல்லாகவே, ராஜஸ்தான், குஜராத், இந்த மத்திய பிரதேஷ் இந்த பெல்ட் ஃபுல்லாகவே வந்து மால்வா பீடூமி இருக்குது. மால்வா பீடூமி, இந்த மால்வா பீடூமி ரொம்ப முக்கியமான பீடூமி. ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி இப்படி ஆரம்பிச்சு இங்கே முடியுதுல, இங்கே யமுனா நதினு சொல்லிட்டு ஒன்று இந்த இடத்துல ஆரம்பிச்சு அது லைட்டாக ஹரியானா வழியாக வந்து டெல்லியை தொட்டு உத்தரப்பிரதேஷ் வழியாக வந்து இந்த இடத்துல சேரும். அதாவது யமுனாவும் கங்காவும் ஒரு இடத்துல சேரும் உத்தரப்பிரதேஷில். ஏன்னா அந்த இடம் பேர் வந்து பிரயாக்ராஜ், அலகாபாத் இப்போதைக்கு பிரயாக்ராஜ், ரைட்டா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா மத்திய பிரதேசில் விந்தியா மலைத்தொடர்னு இங்கே இருக்குது. விந்தியா மலைத்தொடர்
அது கீழேயே வந்து சாத்புரா மலைத்தொடர்னு இங்க இருக்கு. ரைட்டா, சாத்புரா மலைத்தொடர். இந்த விந்தியா மலைத்தொடர் தான் வந்து சாம்பல்னு ஒரு நதி ஆரம்பிக்குது. அதான் மேல क्वेश्चनல பார்த்தோம். இந்த சாம்பல் நதி அப்படியே மால்வா பீடோமி வழியா வந்து அப்படியே உத்தரப்பிரதேஷ்குள்ள நுழைஞ்சு இந்த யமுனாவோட முடியுது. இதான் யமுனா, இது கங்கா, இது சாம்பல். ரைட்டா, இந்த மாதிரி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு எக்ஸாம்ல क्वेश्चन பார்த்தா ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப பாருங்க, விந்தியா மலைத்தொடர்ல ஆரம்பிச்சு மால்வா பீடோமி வழியா வந்து சாம்பல் நதி இங்க வந்து முடியுது. நதி பேர் என்னது? சாம்பல். ரைட்டா, ராஜஸ்தான். ராஜஸ்தான் காப்பர் தாங்க. ராஜஸ்தான்னா காப்பர். ஏன்னா காப்பர் அதிகமா இந்தியாவில் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். கம்பு. ரைட்டா, கம்பு. கம்பு அதிகமா எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். பார்லி. பார்லி எந்த மாநிலம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் ராஜஸ்தான். ஜிப்சம். ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இதெல்லாம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ராஜஸ்தான். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஃபேக்ட்ஸ், ஸ்கூல் புக்ல இருக்கு. ரைட்டா, ராஜஸ்தான் பத்தி. ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டி, இளஞ்சிவப்பு நகரம் சொல்லுவாங்க ஜெய்ப்பூரை. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கு. ராஜஸ்தான் கீழே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அதாவது மத்திய பிரதேஷோட தலைநகரம் வந்து போபால். மத்திய பிரதேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ராஜஸ்தானில் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். ராஜஸ்தானில் வந்து நேஷனல் பார்க்கு, என்ன தேசிய பூங்காக்கள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபேமஸான நேஷனல் பார்க்னா இந்த டர்ரா நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்கும். டர்ரா. டர்ரா தேசிய பூங்கா அது ரொம்ப ஃபேமஸான தேசிய பூங்கா. அங்கே இருக்கக்கூடிய தேசிய பூங்கா. அதுமாரி இன்னும் சில ஃபேமஸ் ஆன தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்க ஒரு ஷார்ட்கட்டே, நான் தேசிய பூங்காவுக்கு தனியாக ஒரு ஷார்ட்கட்ஸ் நான் போட்டிருப்பேன். நான் வேணால் அதை போடுறேன். ராஜஸ்தானாலே ஒரு டோரா கதை. ஏன்னா டோரா வந்து டியூ பைக் எடுத்துகிட்டு, அதாவது டியோ பைக் எடுத்துகிட்டு கீலோ டியோ ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சாதான் எனக்கு கரெக்டாக நேஷனல் பார்க் என்னென்னு ஞாபகம் வருது. டர்ரா நேஷனல் பார்க்கு, கீலோ டியோ நேஷனல் பார்க். கீலோ டியோ தேசிய பூங்கா கேட்டிருக்காங்க எக்ஸாமில். கீலோ டியோ நேஷனல் பார்க்கு ராஜஸ்தான்ங்கிறது இப்போ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்டா, டியோ பைக் எடுத்துட்டு அப்படியே போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா, அதாவது ராஜஸ்தானுக்கான ஷார்ட்கட். மத்திய பிரதேஷ் வந்து போபால். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவிலே காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். காடுகள், ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இந்தியாவில் டைகர், அதாவது இந்த டைகர்ஸ் இருக்குல்ல, அதாவது புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா அதுவும் மத்திய பிரதேஷ் தான். டைகரு, புலிகள் எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் தான் வந்து விந்தியா மலைத்தொடர் இருக்கு, சாத்புரா மலைத்தொடர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா, விந்தியா சாத்புரா இங்கே தான் இருக்கு. இந்த விந்தியா மலைத்தொடரில் ஒரு நதி ஆரம்பிச்சு அப்படியே மத்திய பிரதேஷ் வழியா வந்து குஜராத்தில் வந்து முடியுது. அந்த நதி பேர் வந்து நர்மதான்னு சொல்லுவாங்க. நர்மதை நதி. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, விந்தியாவுக்கும் சாத்புராவுக்கும் நடுவில் எந்த நதி ஓடுதுன்னு கேட்காங்க. நர்மதா நதி ஓடுது. ரைட்டா, இப்போ மேலே பாருங்களேன், சிந்து நதிக்கு 5 துணை நதிகள் அங்கே பார்த்தோம். இங்கே கங்கை நதி இப்படி போய் முடியுது. கங்கை நதிக்கு யமுனா நதி வந்து பிரயாக்ராஜில் முடியுதுன்னு சொல்லி பார்த்தோம். யமுனா நதியில் சாம்பல் நதி போய் முடியுது. அப்படியே ஸ்பாட்லேயே உங்களுக்கு நதிகளும் முடிக்கிறேன். ஏன்னா இருக்கிற மற்ற விஷயங்கள் இந்திரிய சேகம் சார்ந்தது, கரண்ட் அஃபேர் சார்ந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ரைட்டா, அந்த மாதிரி வந்து 360 டிகிரியில் எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ மத்திய பிரதேஷ் தலைநகர் வந்து போபால். ரைட்டா, மத்திய பிரதேசில் வேற என்னென்னலாம் ஃபேமஸ் தேசிய பூங்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசில் பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர்கோள இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உயிர்கோள காப்பகம், அது மத்திய பிரதேஷ் தான். பஞ்ச்மரி பயோஸ்பியர் ரிசர்வ், பஞ்ச்மரி உயிர்கோள இருப்பு எங்க இருக்குன்னு கேட்பாங்க, அதுவும் மத்திய பிரதேஷ் தான். பன்னா, பஞ்ச்மரி, அச்சனகுமார் அமர்கண்டக். ரைட்டா, கரெக்டா இந்த பார்டர்ல இருக்கும். மத்திய பிரதேஷ்க்கும் சத்தீஸ்கருக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் என்ன, உயிர்கோள காப்பகம் என்ன அப்படின்னா அச்சனகுமார் அமர்கண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ். பன்னா, பஞ்ச்மரி, அச்சனகுமார் அமர்கண்டக், இது எல்லாமே மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகம். ரைட்டா, மத்திய பிரதேசம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா குஜராத். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும், அப்புறம் அந்த சைடு குஜராத்தோட தலைநகர் வந்து காந்தி நகர். இப்போ மேலே பாருங்களேன், மேலே காஷ்மீர், கண்ணை மூடிட்டு யோசிக்கணும். காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், இங்கிட்டு ஹரியானா, இங்கிட்டு இந்த மாதிரி பிரதேஷ் கீழே உத்தரகாண்ட், இந்த சைடு உத்தரகாண்ட் கீழே உத்தரப்பிரதேஷ். ரைட்டா, அங்கிட்டு பீகார், அங்கிட்டு மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் பங்களாதேஷ், அது இப்படி போயிடுது. இங்கிட்டு பேர் என்னது ஹரியானாக்கு இந்த சைடு ராஜஸ்தான், ராஜஸ்தான் கீழே குஜராத். இப்போ மேப் எப்படி புரியுதா உங்களுக்கு? அந்த என்ன சொல்ல வரேன் புரியுதா? இந்த சைடு அதாவது ஸ்ட்ரைட்டாக உத்தரப்பிரதேஷ் கீழே மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ் புரியுதா? மத்திய பிரதேஷ்க்கு ரைட்டில் வந்து சத்தீஸ்கர், மேப்பு முடியுது. சத்தீஸ்கருக்கு ரைட்டில் வந்து ஜார்க்கண்ட், இந்த ஏரியா வந்து ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட் ராஞ்சி, தலைநகர் வந்து ராஞ்சி. சத்தீஸ்கருக்கு இன்னொரு ரைட்டு வந்து ஒடிசா. இந்த இதை பாருங்களேன், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, ஒரு லைனு பாருங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒரு லைனு, ஒரு ஆர்க்கு. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா. இங்கே ஜார்க்கண்ட் நடுவுக்கு சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு முடியுது பாருங்க, 4 நடுவில்
4 நாள் நடுவில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச, பீகார், வெஸ்ட் பெங்கால், இங்கிட்டு குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, நடுவில் ஜார்க்கண்ட். மேப் எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்க. ரைட்டா? குஜராத், காந்தி நகரம் வந்து தலைநகரம். காந்தி நகரம் வந்து தலைநகரம் குஜராத். குஜராத்தில் இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜிர் தேசிய பூங்கா, ஜிர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. குஜராத் தான் ஜிர் நேஷனல் பூங்கா. ரைட்டா? ஜிர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நேஷனல் பூங்கா குஜராத்தில் எது அப்படின்னா அந்த ஜிர் தேசிய பூங்கா தான். ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா டாமன் டியூ தாரம் இல்லையா, அது அதில் இருக்கு. இங்கே தான் வந்து இந்த கட்ச் வளைகுடா, ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் குஜராத் தான். ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் குஜராத் தான். குஜராத்தில் கண்ட்லா துறைமுகம்னு ஒரு துறைமுகம் இருக்குங்க. கண்ட்லா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து தீன் தயாள் துறைமுகம் சொல்லுவாங்க. இந்த கண்ட்லா துறைமுகம் தான் இந்தியாவின் முதல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ரைட்டா? அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம். அது மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், இல்லைன்னா ஏற்றுமதி மண்டலமாக முதல் ஏற்றுமதி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்போர்ட் ஜோன் சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா, இந்த கண்ட்லா துறைமுகம் எங்கே இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த சொல்லுவாங்க. குஜராத்ல ஃபேமஸான இந்தியாவில டாப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காட்டன், பருத்தினாலே அது குஜராத் தான். ரைட்டா? இந்தியாவின் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா அகமதாபாத். அது எங்க இருக்குன்னா குஜராத்ல தான். அந்த அகமதாபாத்ல தான் வந்து ஆலை மறியலை காந்தி நடத்துவார். காந்தியோட ஊரு குஜராத், சபர்மதி ஆசிரமம். ரைட்டா? ஆலை மறியல் காந்தி வந்தோடனே சாம்பரன் சத்யராகா பீகார்ல நடத்துவார், திங்கதியா முறையை எதிர்த்து. அதுக்கப்புறம் இங்கிட்ட அகமதாபாத் ஆலை மறியல் நடத்துவார். ஏன்னா அப்புறம் கேடா சத்யராகா நடத்துவார். 3 சத்யராகா நடத்துவார் வந்தோடனே, இந்தியாவுக்கு வந்தோடனே, வருகை தந்தோடனே. அதுக்கப்புறம் கிலாஃபத் இயக்கம், அதுக்கப்புறம் ரவுலட் சத்யராகம் 1919 நடத்துவார். அப்புறம் ஸ்ட்ரைட்டா உள்ள ஒரு மாஸ் மூவ்மெண்ட், இந்தியா ஃபுல்லா வாங்கப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தலாமை இயக்கத்தை 1920 நடத்துவார். அப்புறம் 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் காரணமாக அதை நிப்பாட்டிடுவார். அப்புறம் 1923 சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க. சியா தாஸும் மோத்திலால் நேருவும் நல்லபடியா போகும், தேர்தலில் போட்டி போடுவாங்க. அப்புறம் 1925 சியா தாஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சுயராஜ்ய கட்சி திரும்ப 1927 காங்கிரஸோட சேர்ந்துரும். இப்ப பரிசை இல்லைங்க, கொடி சத்தியரகான்னு சொல்லிட்டு 1923 தான் நடத்துவாங்க. கொடி சத்தியரகம் 1923 ஜபல்பூர், குறிப்பா ஜபல்பூர், துர்காப்பூர் இடத்துல எல்லாம் நடத்துவாங்க. ரொம்ப ஃபேமஸான சத்தியாகிரகம் அது, கொடி சத்தியாகிரகம் சொல்லிட்டு. இங்க தமிழ்நாட்டில் ராஜாஜி போய் பங்கேற்பார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பங்கேற்பார் 1923. அப்புறம் 1925 வந்து 1925 தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்தியாவின் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிப்பாங்க. இந்தியாவின் கம்யூனிஸ்ட் கட்சி 1925 சத்யபத் ஆரம்பிப்பாரு. 1927 சைமன் கமிஷன். 1929 லாகூர் காங்கிரஸ் மாடல மூவன கொடியை நேரு ஏத்துவாரு. 1930 சட்டமறுப்பு இயக்கம், முதல் வட்டமேசை மாநாடு. 31 2வது வட்டமேசை மாநாடு. 32 3வது வட்டமேசை மாநாடு. 31 காந்தி எர்வின் ஒப்பந்தம். 32 கம்யூனல் அவார்டு, ராம்சே மெக்டொனால்டோட அந்த வகுப்பு வர அந்த சிறப்பு தேர்தல் ஒதுக்கீடு அவார்டு கொடுப்பாங்க. அம்பேத்கர் அதை இது பண்ணுவார், அதை பாராட்டுவார். அப்புறம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனை வரும். பூனா ஒப்பந்தம் 1932. ஒரு சைடில் அந்த வருஷம் டைம்ல என்ன அப்படியே போகணும், ஒரு சைடில் மேப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போகணும், இன்னொரு சைடில் தலைவர் என்னென்ன ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகணும். ரைட்டா? இன்னொரு சைடில் ஒவ்வொரு ஆட்சி, ஒவ்வொரு பிரதமர் என்னென்ன சட்டங்கள், என்னென்ன சட்ட திருத்தங்கள், என்னென்ன ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படி போகணும். 10 விதமான ரூட்ல பயணிக்கணும். ரைட்டா? இன்னொரு சைடில் ஆப்ஷன் எலிமினேஷனு. என்ன அப்படியே விளையாடணும் 360 டிகிரி. இது ஒரு சிறப்பான விளையாட்டு. ஓகேவா? இது ஒரு கேம், இது ஒரு சிறப்பான பேர் நீங்களே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொலண்டு அடிக்கணும். ரைட்டா? குஜராத், குஜராத் அப்படியே ரைட்ல வாங்க, இந்த சைடு வாங்க. சத்தீஸ்கர், சத்தீஸ்கரோட தலைநகரம் பாருங்க ராய்ப்பூர். ரைட்டா? சத்தீஸ்கர் அப்படின்னாலே நமக்கு வந்து கன்கர் வேலி தேசிய பூங்கான ஒரு ஃபேமஸான தேசிய பூங்கா. ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் எக்ஸாமோ குரூப் 1 எக்ஸாம் நினைக்கிறேன். கன்கர் வேலி தேசிய பூங்கா எங்க பாருக்குன்னு கேட்பாங்க. கன்கர் வேலி, சத்தீஸ் கண்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் கூட தேசிய பூங்கா போட்டிருப்போம். கன்கர் வேலி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்பாங்கன்னா சத்தீஸ்கர். கரெக்டா மத்திய பிரதேஷ்க்கு ரைட்ல இருக்கு பாருங்க. சத்தீஸ்கர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க பாப்போம். சத்தீஸ்கர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. சத்தீஸ்கர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நல்லா யோசிங்க. சத்தீஸ்கர்னாலே என்ன? நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. ரைட்டா? சத்தீஸ்கர் பத்தி சொல்லுங்க, யோசிச்சிங்களா? நம்ம அட்மின்ட்ட கேட்போம். சத்தீஸ்கர்னால என்னங்க ஞாபகம் வருது? நல்லா யோசிங்க. அதாவது தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது. நீங்களும் யோசிங்க. தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது. அதாவது தீவிரவாதம், ஒரு விதமான தீவிரவாதம் இந்தியாவில் இருக்கு. அது வந்து சத்தீஸ்கர்ல தான் அதிகமா இருக்கு. யாரு? எந்த கும்பல்? மாவோயிஸ்ட், நக்சலைட்டு.
ரைட். நக்சலைட் இப்போ கூட ரீசெண்டாக சத்தீஸ்கர்ல ஒரு 4-5 மாவோலிஸ்ட்டை வந்து போட்டு தள்ளினாங்க. இப்போ இது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ரைட்டா? ஸோ சத்தீஸ்கர்னாலே இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எதாவது சொல்கிறேன், நக்சலைட் மூவ்மெண்ட். சரி சார், நக்சலைட்டுங்கிறீங்க, மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க, இது ஆரம்ப தொடக்கம் எங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த இடத்துல தான் இந்த நக்சலைட் மூவ்மெண்ட் வந்து தொடங்கினாங்க. அதாவது நக்சலைட்டுங்கிறது நக்சல் பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த இடத்துல தான் நக்சலைட் மூவ்மெண்ட்டே தொடங்குது, ரைட்டா? சாரு மசூம்தான் அப்படின்னு ஒருத்தர் 1960களில் ஏன்னா அந்த நக்சல் இயக்கத்தை தொடங்குறாங்க. அது வந்து அங்க தொடங்குறாங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல வேறு எங்க இருக்கு, அதிகமா எங்க அந்த நக்சல் இயக்கம் புழக்கத்துல இருக்கு, தீவிரவாதம் எங்க புழக்கத்துல இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர் தான், ரைட்டா? நக்சல் பாரி சாரு மசூம்தார் எங்களோட சித்தாந்தம் தான் என்ன? சைனாதா, கம்யூனிசம் தான், தீவிர கம்யூனிசம் சைனாதா உள்ள நுழைச்சு விட்டாங்க. இந்த நக்சல் பாரி தொடங்குறதுக்கு ஃபண்டு கொடுத்ததே சைனாதா. கட்ட எப்படி 1960கள், அது எப்படி இந்தியா சைனா போர் முடிஞ்சோன்னா வருது? யோசிக்க கூடாதா? அங்க ஒரு லிங்க் இங்க ஒரு லிங்க் முடிஞ்சு போச்சா, ரைட்டா? இப்படி லிங்க் போட்டு படிச்சாதான் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க முடியும், ரைட்டா? அதே மாதிரி சத்தீஸ்கர்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சத்தீஸ்கர் ரைட்ல ஒடிசாவோட தலைநகரம் புவனேஸ்வர், ரைட்டா? புவனேஸ்வர் எவ்வளோ நேரம் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, நம்ம இதை ஒரு கொஞ்சம் இது முடிச்சுட்டு இந்த ரைட் சைட்லாம் முடிச்சுட்டு ஒரு நம்ம பார்ட் 1 வச்சுக்குவோம். இந்த தென்னிந்தியா இருக்குல்ல, அது ஈஸி தான், அதனால அது பார்ட் 2ல முடிச்சிடலாம். டாப் 500 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 250 பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வரிசையா. ஒடிசா தலைநகரம் வந்து புவனேஸ்வர், ஓகேவா? இந்த ஒடிசால முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அடிக்கடி அடிச்சு துவைச்ச ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த சில்கா ஏரி தான், சில்கா லேக். இந்தியாவிலே மிகப்பெரிய பிராக்கிஷ் வாட்டர், பிளாக் இல்ல பிராக்கிஷ் வாட்டர், அதாவது உப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரினா அது சில்கா. இந்தியாவிலே அதிகம் சொல்ல முடியாது, ஒடிசால அதிகமா உப்பு ஏரின்னு சொன்னா அது சில்கா. ஏன் அப்படின்னா ராஜஸ்தான்ல சாம்பார் சால்ட் லேக்னு ஒன்று இருக்கு. சாம்பார் சால்ட் ஏரி, சாம்பார் உப்பு ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல, ரைட்டா? அதான் இந்தியாவிலே சால்ட் அதிகமாகக்கூடிய ஒரு லேக், சாம்பார் சால்ட் லேக், ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்சால்மர் லேக்கு, பால்சார்மர் ஏரி, இந்த ஏரிகள்லாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, ராஜஸ்தான் தான். ஜெய்சால்மர், பால்சாமர், சாம்பார் சால்ட் லேக், நக்கி ஏரி, இந்த ஏரிலாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, ராஜஸ்தான், ஞாபகம் வச்சுங்க. ஒடிசானா சில்கா ஏரி. கோனாக் சூரிய கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோனாக் சூரிய கோயில் யுனெஸ்கோ சைட்டு, யுனெஸ்கோ இது கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் ஒடிசா தான், அதுவும் ஒடிசால தான் இருக்கு, ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒடிசால வந்து பாரதீப்னு நினைக்கிறேன், ஆமாம் பாரதீப் துறைமுகம். ஏன்னா கொல்கட்டாவில் வந்து வேற துறைமுகம், அது இங்கே ஹால்டியா, எஸ் கொல்கட்டாவில் இந்த இடத்துல ஹால்டியா துறைமுகம்னு ஒன்று இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கு ஜாகிரபியில். இங்கே வந்து பாரதீப் துறைமுகம் ஃபேமஸ். ஒடிசால ஃபேமஸான துறைமுகம் எதுன்னு கேட்பாங்க, பாரதீப் துறைமுகம். ஒடிசால ஃபேமஸான நதி எதுன்னு கேட்பாங்க, மகாநதி. மகாநதி, இந்த மகாநதி எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்பாங்க, அமர்கண்டக் பீடபூமி. ஆக்சுவலாக நர்மதா எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லப்போ நான் அதை சொல்ல வந்துட்டேன். ஆக்சுவலாக மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பார்டரில் அமர்கண்டக் பீடபூமின்னு இருக்குது. இங்கே மால்வா பீடபூமி பற்றி மேலே கொஸ்டின் கேட்டாங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அவன் அமர்கண்டக் பீடபூமி அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இங்கே தான் நர்மதா நதி ஆரம்பிச்சு குஜராத்தில் போய் முடியுது, அது ஒன்று. இந்த சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாநதி நதினு ரைட்டில் ஆரம்பிக்குது. அப்போ அமர்கண்டக் பூமியிலேருந்து இந்த சைடு நர்மதா போய் குஜராத்தோட முடிப்போ அப்படின்னு அனுப்புது இந்த அமர்கண்டக்கு அமரு. இந்த சைடு மகாநதி போ, ஒடிசால போய் இந்த சில்கா ஏரியோட போய் முடிப்போ, ஒன்று இங்கிட்டு அனுப்பிச்சு விடுது. மேலே ஏதாவது இருக்கா? இருக்கு. சோன் ஏரின்னு சொல்லிட்டு மேலே, சாரி சோன் ஆறு, ரைட்டா? சோன் நதின்னு சொல்லிட்டு மேலே உத்தரப்பிரதேஷ் வழியா பீகார் வழியா வந்து ஆல்ரெடி கங்கா இங்கே வந்துட்டு இருக்குல்ல, இங்கே வந்து முடியுது. சோன் ரிவர், ரைட்டா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரி சார், இந்த பீகாரின் துயர நதின்னு ஒன்று சொல்லுவாங்களே சார், அது என்னன்னா கோசி நதின்னு சொல்லுவாங்க. பீகாரின் துயர நதி எது அப்படின்னா கோசி. ஆக்சுவலாக நேபாளில் இந்த இடத்துல ஆரம்பிச்சு பீகாரில் வந்து முடியும். அது நதி பேர் கோசி, அதான் பீகாரின் துயர நதி. ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளத்தை கொண்டு வரும். அதுமாதிரி வங்காளத்தின் துயர நதி எதுன்னு கேட்பாங்க, தாமோதர் நதி. தாமோதர் நதி வந்து வங்காளத்தின் துயர நதி, ரைட்டா? அது ஞாபகம் வச்சுங்க. வங்காளத்தின் துயர நதி வந்து தாமோதர், ஓகே. ஒடிசா, ஜார்க்கண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து ராஞ்சி. ஜார்க்கண்டோட தலைநகரம் என்னது? ராஞ்சி. ஜார்க்கண்ட்னாலே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஜாகிரபியில் அடிச்சு துவைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரும்பு தாது, ஏன்னா ஸ்டீலு, இது எல்லாமே இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ், அந்த அந்த என்ன சொல்றது தாதுக்கள், ஓர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ரைட்டா? ஜார்க்கண்டோட ராஞ்சி. ஏன்னா ஸோ ஜார்க்கண்டு பெட்லா நேஷனல் பார்க் நினைக்கிறேன், எஸ் கரெக்ட், சப்ஜெக்ட் டு த கரெக்ஷன். பெட்லா தேசிய பூங்கா ஜார்க்கண்டில் வந்து பெட்லா நேஷனல் பார்க் வந்து ஃபேமஸ், ரைட்டா? எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா அதுவும் ஜார்க்கண்ட்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி வந்து ஜார்க்கண்டில் நிறையா இருக்குது, ரைட்டா?
மேலே பீகாரோட தலைநகர் வந்து பாட்னா. பீகார்னா இந்த கோசியோட துயநதி. இப்போ பீகார் எலெக்ஷன் வந்து நவம்பர் 2025 நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சிருக்கும், ரைட்டா? ஸோ பீகார் தலைநகர் வந்து பாட்னா. கோசி நதி அங்கே ஃபேமஸ்ஸு பீகாரை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? சரி, ஓகே, நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ப்ளஸ் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா தனியாகவே முடிக்கிறோம், ரைட்டா? வடகிழக்கு இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக இப்போல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. வடகிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து டான்சஸ்ஸு, தேசிய பூங்காக்கள், ஹில்ஸ், டஃப்லா ஹில்ஸு, அஹோம் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கொஸ்டின் கேட்டாங்க. டஃப்லா மலைகள், அஹோம் மலைகள், அங்கே கூடிய டான்சஸ்ஸு, ரைட்டா? ட்ரைபல்ஸு, இந்த பழங்குடியினர் ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பேரில் அழைக்கிறாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடப்பெயர்ப்பு விவசாயம் என்னென்ன பேரில் அங்கே அழைக்கப்படுகிறது, அப்புறம் கரோ, காசி, ஜெயந்தியா போன்ற மலைகள் என்னென்ன மலைகள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும். அதனால் நார்த் ஈஸ்ட் இந்தியா ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம இதை பார்ட் 1ன்னு வச்சுக்குவோம். பார்ட் 2ல் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவை பார்த்து முடிக்கலாம். ப்ளஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ப்ளஸ் நம்ம இன்னும் பீகார், உத்தரப்பிரதேஷ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, ரைட்டா? ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார், நார்த் ஈஸ்ட் இந்தியா ப்ளஸ் இந்த சவுத் இந்தியா, வெஸ்ட் பெங்கால், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ரைட்டா? ஸோ டாப் 500 பாயிண்ட்ஸுங்கிறது இப்போ ஒரு 200, 250 சொல்லியிருப்பேன். அடுத்த இதில் ஒரு 200, 250 எல்லாம் சேர்த்து நம்ம வந்து டாப் 500 பாயிண்ட்ஸ் பார்ப்போம், ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க, நார்மல் பிரெயின் மெத்தடில் நம்ம ரெகுலராக படிக்கக்கூடிய தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் அப்படிங்கிறத படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கான இன்ஃபர்மேஷன், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6ன்னு சொல்லிட்டு சைடில் சூப்பர் பிரெயின் மெத்தட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேப்பை வச்சு முடிக்கிறது, டைம் லைனை வச்சு முடிக்கிறது, ஏன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு முடிக்கிறது, கூட்டுக்கான பேராகிராஃப் வச்சு முடிக்கிறது, சைக்காலஜி வச்சு முடிக்கிறது, ரைட்டா? அப்புறம் லிஸ்ட்டு, ஒட்டுமொத்த லிஸ்ட்டு எக்ஸாமில் கேட்குறாங்களா, அதை முடிக்கிறது தனியாக, என்ன? அப்புறம் ஸ்கீம்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை எப்படி கொண்டு போகலாம், நான் சொன்னபடி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது வீடியோவில் ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு மேப் ஃபுல்லாகவே, குறிப்பாக நார்த் இந்தியா மேப் ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ மேப்போட ஸ்டேட்ஸு, அதில் சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் சவுத் இந்தியா ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியாவை மொத்தமாக முடிச்சிடலாம். டாப் 500 பாயிண்ட்ஸ் அடுத்த வீடியோ முடிக்கிறப்ப மைண்ட் செட் ஆகிடும் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் சொன்ன டேட்டாஸ்லாம் நீங்கள் வரிசையாக அப்படியே எழுதி வச்சிருப்பீங்க, இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்டு, ரைட்டா? ஸோ எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட் ஆகிருக்கும், ஓ இதான் இந்தியா, இதான் மேப்பு, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நம்ம ஈஸியாக ஓகே இது இங்கே இருக்குது, ராஜஸ்தானில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் போல, ஈஸி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகிருக்கும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இதுமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.